உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நாம் ஆயத்தப்படுகிறோம். ஜெபத்தோடு இந்த ஆராதனை நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனை மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபையில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் வரையிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து மிகவும் ஆச்சரியமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். உங்களுக்கு ஸ்தோத்திரம். கொடிதான காலங்களிலும் உங்களுடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாத இருப்பதும் சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளை தந்து எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து வருகிறீர்கள். உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நாங்கள் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக ஆயத்தப்படுகிறோம். தூய ஆவியானுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். அன்பின் பிதாவே, நாங்கள் ஏற்றவாறு உம்மை ஆராதித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாக. நாம் யாவரும் சேர்ந்து 200 கீதங்களில் 488வது பாடலை பாடுகிறோம். 488வது பாடல் ரட்சா பெருமானே மாறும் என்ற பாடல்.
தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனமுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். அன்பானவர்களே, நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டுடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய குறைவுகள், நம்முடைய குற்றங்கள், பாவங்கள், மீறுதல் எல்லாவற்றையும் நாம் அறிக்கை செய்வோம். தேவனே, பாவியாகிய என் மேல் எங்கள் மேல் கிருபையாயிரும் என்ற சிந்தையோடு நாம் பாவை அறிக்கை செய்யும் வண்ணமாக 200 கீதங்களில் 448வது பாடலை பொருளை உணர்ந்தவாறு நாம் பாடுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தை நிமித்த துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க நம்முடைய பணிவுடைய காலருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மறு செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசி நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்தவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யால் மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்று நம்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். நாம் கர்த்தருடைய ஜெபத்தை பாடலாக நாம் பாடுகிறோம். 208 கீதங்களில் 586 பாடலாக நாம் பாடுகிறோம். ஆண்டவரே, எங்களை திறந்தருளும். தேவனே, இரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 119 சங்கீதம் 97 வசனம் முதல் 104 வசனம் முடிய. 119 97 வசனம் முதல். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும்.
தயவுசெய்து உட்காருங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பாடம் ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவனாக இருப்பதில்லை.
உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேடபாடம் வாசித்தாயிற்று. இப்போதும் நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாடினோம். இப்போதும் நாம் அவருக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே ஒரு விசை அவரிடத்திலே கண்ணோக்கி பார்ப்போம். முதலாவது நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பாவம் உள்ள எந்த ஒரு மனுஷனும் ஆண்டவரிடத்துல வர முடியாது. முதலாவது நம்முடைய பாவத்தை அவரிடத்தில் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று கேட்போம். ஆண்டவர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும். அதனால ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க என்று கேட்போம். நாம் இருந்தவாறே கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, ஆண்டவரே நம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, நீ தந்த நல்ல நல்ல ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி சுவாமி. புதுமை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு உண்டான எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டு நாங்கள் புலம்புகிறோம். அப்பா, உங்களுடைய பாவங்கள் எவ்வளவா இருந்தாலும் அவைகளெல்லாம் நீங்கள் மன்னித்து போடுறதுக்காக நன்றி சுவாமி. ஒருவன் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கன் பெறுவான் என்று சொல்லியிருக்கீங்களேப்பா. அதேபடி நாங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளாண்ட உதவி செய்யுங்க சுவாமி. எங்களுடைய பாவங்களை எல்லாம் நாங்கள் அறிக்கையிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே உமக்கு விரதமும் செய்த எங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறோம். ஆண்டவர் எங்களுடைய சபைகளிலே நாங்கள் செய்த பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அப்பா சுவாமி, எங்களுக்கு மன்னிக்கணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் கிட்டி சேரணும் தகப்பனே. அதுக்கு இடையூறாக எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அப்பா அதை நீங்கள் மன்னித்து போடுங்க சுவாமி. ஆண்டவரே, உண்மையும் எங்களையும் பிரிக்கிற எந்த ஒரு காரியம் இருந்தாலும் கத்த நீங்கள் அதை மன்னித்து போடணும்னா அதை ஜெபிக்கிறேன். அப்பா அதே போல் சுவாமி, இவ்வளோ நேரம் உண்மை துதித்து பாடினோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு புது வாழ்வை நீங்கள் தாங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த ஒரு கொரோனாங்கிற ஒரு கொடிய ஒரு வைரஸாலப்பா ஆண்டவரே ஆலயத்துக்கு எங்களால் வர முடியலப்பா சுவாமி. இப்படி ஒரு நிலைமை வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. ஆண்டவருடைய ஒரு நிலைமை வரும் நாங்கள் உங்களுடைய வாழ்நாள் நாங்கள் நினைச்ச கூட இல்லை சுவாமி. தகப்பனே, இந்த கொரோனாவை நீங்கள் முற்றிலுமாக மாற்றி போடுங்க தகப்பனே. நீ செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்று உண்டோப்பா. ஆண்டவரே, நீ உம்மால் எல்லாம் செய்யக்கூடும் சுவாமி. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் தகப்பனே. நீங்கள் இந்த கொரோனாவை முற்றிலும் மாற்றி போடுங்க தகப்பனே. கத்த நீங்கள் இப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த கொரோனா முற்றிலுமாக சீக்கிரம் மாறி போடவும் ஆண்டவர் நாங்கள் சீக்கிரமாக அந்த ஆலயங்கள்லாம் திறந்து தகப்பனே. ஆண்டவரே, உங்கள் ஆலயத்தில் வந்து நாங்கள் சேவைக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தாங்க தகப்பனே. ஆண்டவர், இந்த வேளையிலும் நோக்கி பார்க்குறோம் அப்பா. ஆண்டவர், எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மன்னிங்க சுவாமி. தகப்பனே, இந்த உலகத்தில் நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகவும் இருப்பதும் உங்களுடைய சித்த கிருபை சுவாமி. உங்களுடைய கிருபை எங்களுக்கு தேவையப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை ஆண்டவர் உங்களுடைய பரலோகத்தின் ஞானம் எங்களுக்கு தேவை சுவாமி. தகப்பனே, கத்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறீங்களேப்பா. அதுபடி சுவாமி உண்மை நோக்கி குறித்த ஒரு பயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, ஒரு பயபக்தியோடு நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் நடந்து கொள்ளாண்ட உதவி செய்யுங்க சுவாமி. தகப்பனே, எங்களை உங்களுடைய கருத்திலே உங்களுடைய தாழ்த்தி அர்ப்பணிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, எங்களே உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோமப்பா. ஆண்டவரே, எங்களுடைய குறைகள் குற்றங்கள் பாவங்கள் எதாக இருந்தாலும் மன்னிங்க சுவாமி. எங்களுடைய பரிசுத்தம் இல்லாத வாழ்வையெல்லாம் மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் நம்முடைய சந்ததியில் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வர முடியாதப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளை என்று நாங்கள் சொல்ல முடியாத சுவாமி. தகப்பனே, அப்படி நாங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் உங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளை என்று நாங்கள் சொல்கிறதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க சுவாமி. அப்படி நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றியப்பா. தகப்பனே, உன் வாழ்க்கை முழுதும் உண்மை உத்தமமாக இருது. அப்பொழுது உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களேப்பா. அதேபடி ஆண்டவர் வாழ்க்கையில் முழுவதும் உண்மை உத்தமமாக இருக்க ஆண்டவரே அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கலாம். ஆண்டு உதவி செய்யுங்க சுவாமி. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றியப்பா. கத்த நீங்கள் எங்களுக்கு துணையாக இருக்க போகிறதுக்காக நன்றியப்பா. ஆண்டவர், எங்களுடைய சபையில் ஆண்டவரை ஒரு எழுப்புதலை கட்டளை நீங்கள் ஆண்டவர் நீங்கள் கட்டளையிடமா நான் ஜெபிக்கிறேனப்பா. தகப்பனே, எங்களுடைய திருச்சபை ஆவிக்குரிய திருச்சபையாய் காணப்பட ஆண்டவரை இருக்கிற எல்லா தகப்பனே இந்த சாத்தானுடைய கட்டுகள்லாம் மாற்றப்படாண்ட உதவி செய்யுங்க சுவாமி. தகப்பனே, இருக்கிற எல்லா ஆண்டவரே
போட்டிகள், பொறாமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்காய் உழைக்கவும், ஆண்டவரே கிறிஸ்துவுக்காய் வாழவும் ஆண்டவர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, ஆலயத்துக்குள்ள முக்கியமாகப்பா ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, எங்களை எல்லாரும் நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் அப்பா பரிசுத்தம் இல்லாதவர்கள் சுவாமி. ஆண்டவரே, உண்மை தவிர இந்த உலகத்தில்ப்பா யாருமே பரிசுத்தமாக இருக்கலப்பா சுவாமி. ஆண்டவரே, எங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் வர்றதுக்கு ஆண்டவரே தகுதியற்றவர்களுப்பா எங்களை நீங்கள் தகுதிப்படுத்தணுமா ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் பலவிதமான தேவைகள் இருக்கலாம் அப்பா. ஆண்டவரே, அநேகருக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் சுவாமி. ஆண்டவர் ஏற்ற வரனை கர்த்தர் ஆண்டவர் கொடுங்கப்பா. ஆண்டவர் அநேகர் அப்பா குழந்தை இல்லாமல் இருக்கலாம் சுவாமி. குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே கற்பத்தின் கனி நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, இன்னும் தொழில் பண்ணுறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் பலவிதமான வேலைகள் செய்கிறோம் ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர், இந்த கொரோனாவின் காலத்தில் சுவாமி ஆண்டவர் அநேகருக்கு அப்பா தகப்பனே வருவாய் இல்லாமல் இருக்கலாம் சுவாமி. கர்த்தர் நீங்கள் அதெல்லாம் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சபை மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய தெய்வீக பிரசனம் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த சீயோன் ஆலயத்தின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் ஒவ்வொருவர் மேலும் இருக்க முடியாது நான் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்போதும் அப்பா துதி வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்தீங்க. ஆண்டவரே, பாவரிக்கின் வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்தீங்கப்பா. ஆண்டவரே, இன்னும் சுவாமி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்க போகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கேட்கும்போது ஆண்டவரே தேவ ஆவியானவர் எங்கள் கூட ஒவ்வொருவர் கூட நீங்கள் பேச போகிறதுக்காக நன்றி அப்பா. அசைவாட போகிறதுக்காக நன்றி அப்பா. தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீங்கள் அபிஷேகங்கப்பா ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க சுவாமி. உங்களுடைய கிருபையின் பிரசனம் ஒவ்வொருவர் கூட இருக்கட்டும் அப்பா. வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், தென்காசி வடக்கு சியோன் நகர் சேகரம், சியோன் நகர் சபையைச் சேர்ந்த திரு பி மோகனதாஸ், திருமதி எம்.இ. விஜயசாந்தி உடைய குமாரத்தி எம். டயானா எல்விசும், அடைக்கலப்பட்டணம் சேகரம் மேலப்பட்டமுடையாபுரம் சபையைச் சேர்ந்த திரு எஸ். தேவபடி சொல்லத்துறை, திருமதி ஜே. மரிய செல்வம் உடைய குமாரர் ஜே. சைமன் ராஜதுரையும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டு என்று உங்களில் யாராயிரம் அறிந்திருந்தால் சேகர குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. நாம் தலை தாழ்த்தி அருமையான இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். காலாகாலங்களில் குடும்பங்களிலே நன்மையான காரியங்களை நீர் அருளி செய்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க கேட்ட அருமையான பிள்ளைகளுக்காக திருச்சபையாக இணைந்து ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். திருமணத்திற்கென்று இதோ இவர்கள் ஏற்றவாறு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். குறிக்கப்பட்ட நாளிலே உடைய சன்னிதானத்திலே அருமையான பிள்ளைகளை நீர் கணவனும் மனைவியுமாக இணைத்து ஆசீர்வதியும். காணாமல் கல்யாண வீட்டில் இயேசு பிரசன்னராயிருந்தது போல அருமையான பிள்ளைகளுடைய திருமணத்திலும் நீர் பிரசன்னராக இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா வைபவங்களிலும் உடைய பிரசன்னமும் உடைய வழியிடத்திலும் கூடவே இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் சகலவிதமான ஆசீர்வாதங்களும் உங்களோடு என்றும் நிலைத்திருப்பதாக. ஒருவேளை சூழல் நிமித்தமாக நாம் ஆலயத்திற்குள்ளே வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாத ஒரு சூழல், ஆனாலும் நாம் இருக்கிற இடங்களிலே ஜெபத்தோடு இப்படிப்பட்ட ஆராதனையை நாம் பங்கு பெறுவோம். ஆண்டவர் நிச்சயமாக நாம் இருக்கிற இடங்களிலும் நம்மை சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பார்.
திருமறை சொல்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆகவே இந்த ஆராதனை வாயிலாகவும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். நாம் எல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு ஜெபத்தை கேட்கிறவர் என்ற பெயர். ஆகவே நிச்சயமாக ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டு இந்த கொரோனா என்ற கொடிய தொற்று வியாதி முற்றிலுமாக அழிக்கப்பட, அழிந்து போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நமக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுக்கிறவர். இந்த சூழ்நிலையை மாற்றி நல்ல சாதகமான சூழ்நிலையை உருவாக்க நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரிக்கிறவர்கள் 22ஆம் தேதி டிவைன் ரோஜர் சன்னா ரெவரன் ஆபிரகாம் ஈடிராஜ், 22ஆம் தேதி மிஸ்டர் டி அருள்ராஜ் சாமுவேல், 22ஆம் தேதி பி ஸ்பிர்னா டாக்டர் ஆஃப் மிஸ்டர் கே பிரின்ஸ் ஜபஸ் கேர் ஆஃப் மிஸ்டர் இ வெஸ்லி சுந்தரராஜ், 23ஆம் தேதி மிஸ்டர் ஜுக்சன் ராஜேஷ் குமார், 24ஆம் தேதி மிஸ்டர் எம் அகஸ்டின் ரஞ்சித் குமார் சன் ஆஃப் மிஸ்டர் பி முத்துக்குமார் இன்ஜினியர், 24ஆம் தேதி மிஸ்டர் எஸ் ஜான் சுந்தர் சன் ஆஃப் மிஸ்டர் கே சாது சுந்தர் சிங், 24ஆம் தேதி மிஸ்டர் ஏ அலெக்ஸ் கோல்டன் ராஜ் சன் ஆஃப் மிஸ்டர் டி அருள்ராஜ் சாமுவேல், 26ஆம் தேதி மிஸ்ஸஸ் பி பிரதீபா டாக்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் பி ஜெகதா, 26ஆம் தேதி ஏ பிரிந்தா டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஆல்பர்ட் ஜோஸ், 27ஆம் தேதி ஐ சாந்தி எபனேசர் டாக்டர் ஆஃப் மிஸ்டர் கே இம்மானுவேல் மாணிக்க வாசகம். இந்த வாரத்திலும் தங்களுடைய திருமண நாளை ஆசிரிக்கிறவர்கள் 24ஆம் தேதி மிஸ்டர் ஜோஸ் மிஸ்ஸஸ் ஞான தேவ வயலன் தம்பதியர். இப்பொழுது பாடகர் குழுவினர் இவர்களை வாழ்த்தி பாடுவார்கள். தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். மகிமை நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரிக்கிற பிள்ளைகள் யாவருக்காகவும் திருச்சபையாக இணைந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி ஆசீர்வதியும். கடந்து போன ஆண்டு முழுவதும் கண்ணின் பணியை போல பாதுகாத்து வந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் அப்பா. புதிய ஆண்டு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். புதிய ஞானம், புதிய கிருபைகள், புதிய ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர்களுக்கு அருள் புரியும். இந்த வாரத்திலும் தங்களுடைய திருமண நாளை ஆசிரிக்கிற தம்பதியருக்காக ஜெபிக்கிறோம். குடும்பமாக இணைத்த நாள் முதல் நிமிட வரையிலும் குடும்ப வாழ்க்கையில் நீர் பாராட்டிய எல்லா நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தாவே, தொடர்ந்து புதிய ஆண்டு குடும்பத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். புதிய நன்மைகளையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்தும். அன்பின் கர்த்தாவே, நீ கொடுத்திருக்கிற வாக்கின் பிரகாரம் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கை விடுவதுமில்லை என்று சொல்லி பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் இந்த வாரத்திலும் பிறந்த நாளை ஆசிரிக்கிறவர்கள், திருமண நாளை ஆசிரிக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி புதிய நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதி. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். செய்திக்கு ஆயத்தமாக இந்நூற்றாண்டு கீதங்களில் 473வது பாடலை பாடுகிறோம். 473 ஆராய்ந்து பாரும் கர்த்தரே இந்த பாடல். அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக திருச்சபை கொடுத்திருக்கிற பொருள் தேவ ஞானம். ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். அன்பானவர்களே, ஒரு
அதிகாரி நேர்முக தேர்வுக்கு வந்தவரிடம் ஒரு கேள்வி கேட்டார். உங்களிடம் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கப்படும், நீ சரியான பதிலை சொல்ல வேண்டும் என்று நேர்முக தேர்வுக்கு வந்தவரிடம் அந்த அதிகாரி சொன்னார். என்ன கேள்வி கேட்டார்? உங்கள் ஊரில் எத்தனை காகங்கள் இருக்கின்றன என்ற கேள்வி கேட்கப்பட்டது. உடனே அவர் யோசித்து பதில் சொன்னார், 1000 காகங்கள் என விடையளித்தார். உடனே அதிகாரி கேட்டார், அது எப்படி சரியாக சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி இவர் யோசித்து ஞானத்தோடு பதில் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் எண்ணி பார்த்தபோது 1000 இருந்தன. இப்போது அதிகமாக இருந்தால் வெளியூர் காகங்கள் வந்திருக்கலாம், குறைவாக இருந்தால் சில காகங்கள் இறை தேடி வெளியூர் சென்றிருக்கலாம் என்று பதில் சொன்னார். இவ்வளவு வேடிக்கையான ஒரு கதை. இதிலே அவருடைய ஞானம், அன்பானவர்களே, ஞானத்தை குறித்து இவ்விதமாக சொல்லப்படுகிறது. Wisdom is the ability to discern and judge which aspects of that knowledge are true, right, lasting and applicable to your life. ஞானம் என்பது நமது வாழ்க்கையில் எது சரி, எது உண்மை, எது நீடித்திருக்கும், எது பொருத்தமானது என்பதை பகுத்தறிகின்ற மற்றும் தீர்மானிக்கின்ற திறமை என்று சொல்லப்படுகிறது. எது சரி, எது தவறு, the discerning என்று சொல்லப்படுகிறது. பகுத்தறிதல். யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே ஞானத்தை குறித்து 2 விதமான ஞானம் என்று சொல்லுகிறார். ஒன்று லௌகீக ஞானம், மற்றொன்று பரத்திலிருந்து வருகின்ற தெய்வீக ஞானம் என்று சொல்லுகிறார். பாருங்கள், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி அவர் சொல்லுகிறார், உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன் என்று கூறுகிறார். யார் ஞானி? சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையிலே காண்பிக்க கடவன். தொடர்ந்து வருகின்ற பகுதியிலே 2 விதமான ஞானத்தை கூறுகிறார். ஒன்று லௌகீக ஞானம் என்று அவர் கூறுகிறார். 14ஆம் வசனத்தை பாருங்கள். கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தை வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் அது பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் எப்படிப்பட்டது? லௌகீக சம்பந்தமானது, உலக சம்பந்தமானது, ஜென்ம சுபாவத்திற்குரியது, மாத்திரமல்ல பேய்த்தனத்திற்குரியது என்று கூறுகிறார். விரோதம், இதோ வைராக்கியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமுதாயத்திலே வைராக்கியம், விரோதம் குடும்பங்களிலே கூட நாம் பார்க்கிறோம், சபைகளிலே பார்க்கிறோம். வைராக்கியம் அது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட வைராக்கியம்? இருதயத்திலே கசப்பான வைராக்கியம், விரோதம். இந்த ஞானம் பேய்த்தனத்திற்குரியது, ஜென்ம சுபாவம், லௌகீக சம்பந்தமானது என்று கூறுகிறார். அதே சமயத்திலே பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, 17ஆம் வசனத்தை பாருங்கள்.
பரத்திலிருந்து வருகிற ஞானம். அது எப்படிப்பட்டது? சுத்தமுள்ளது, சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனிகள் நிறைந்தது, பட்சபாதம் இல்லாதது, மாயமற்றது என்று அங்கே யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே கூறுகிறார். பரத்திலிருந்து வருகிற ஞானம், இணக்கம், மாயமற்ற தன்மை, பட்சபாதம் இல்லாதது என்று அநேக காரியங்களை சொல்கிறார். அன்பானவர்களே, தேவ ஞானம் உங்களுக்கும் எனக்கு வேண்டும். ஒருவேளை இந்த உலகத்திலே ஞானவான்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் எப்படிப்பட்ட ஞானம் உடையவர்களாக இருக்கிறார்கள்? அல்லது நமக்கு நம்மிடத்தில் எப்படிப்பட்ட ஞானம் இருக்கிறது? பரத்திலிருந்து வருகிற ஞானம். திருமறையிலே 3 நபர்களை நான் சுருக்கமாக உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். தேவ ஞானத்தை பெற்ற 3 நபர்கள். ஒன்று, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே பெத்லெகேம் என்ற அருமையான ஒரு தேவ மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன். பெத்லெகேம் என்ற அருமையான ஒரு தேவ மனிதன். ஆண்டவர் அவரை பெயர் சொல்லி அழைத்தார். 2ஆம் வசனத்தை பாருங்கள். பெத்லெகேமை பெயர் சொல்லி அழைத்து, எதற்காக அழைத்தார்? இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசேயின் மூலமாக ஆலோசனை கொடுத்தார். அந்த ஆலோசனையை நிறைவேற்றுவதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதன் தான் பெத்லெகேம். அவர் கடவுள் என்னென்ன சொன்னாரோ அந்த பகுதியை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் சொன்னால் யாத்திராகமம் 35ஆம் அதிகாரத்திலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்தார். அது மாத்திரமல்ல, 3ஆம் வசனத்தை பாருங்கள். வினோதமான வேலைகளை யோசித்து செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வினோதமான வேலைகள் பாருங்க. அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த பணியை, வேலையை யோசித்து யூகித்து மிகவும் சிறப்பான முறையில் அங்கே ஆண்டவருடைய கட்டளையின் பிரகாரம் நேர்த்தியாக செய்தார் பெத்லெகேம். காரணம் என்னவென்று சொன்னால், அவனுக்குள்ளாக தேவ ஞானம் இருந்தது. அன்பானவர்களே, கடவுளுடைய ஞானம் நம்மிடத்திலே இருக்கின்ற பொழுது நீங்களும் நானும் என்ன செய்யணும்? யோசித்து யூகித்து செய்ய வேண்டும். ஒருவேளை நமக்கும் பல்வேறு விதமான பணிகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பணிகள். ஆனால் அந்த பணியை நாம் எப்படி செய்யணும்? ஏனோ தானோ என்று அல்ல, யூகித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூகித்து, யோசித்து, பகுத்தறிந்து ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படி சரியான முறையில் செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகவும் ஞானத்தோடு செயல்பட்டார் பெத்லெகேம். காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு பணியாக பக்தியோடு, பரிசுத்தத்தோடு, உண்மையோடு, உற்சாகத்தோடு, நேர்த்தியாக யோசித்து தேவன் தனக்கு கொடுத்த அந்த வேலையை செய்து முடித்தார். காரணம், தேவ ஞானம் அவருக்குள்ளாக இருந்தது. இரண்டாவதாக ஒரு அருமையான
மனுஷனை குறித்து திருமறை சொல்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய கடவுள் சாலமோன் ராஜாவிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொப்பனத்திலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அன்பானவர்களே, நீர் விரும்புகிறதை கேள். சாலமோன் என்ன கேட்டா தெரியுமா? திருமறையிலே நாம் படிக்கிறோம். 9ஆம் வசனத்தை பாருங்கள். உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரணும். பாருங்கள், தேவ ஞானம். எப்படிப்பட்ட ஞானம்? நியாயம் விசாரிக்கணும், நன்மை தீமை இல்லதென்று வகையறுக்கக்கூடிய ஞானம். ஆண்டவர் சாலமோனை பாராட்டுகிறார். இதோ நீ கேட்டது ஆண்டுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வு உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும், இதோ ஏராளமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அன்பானவர்களே, ஞானத்தை பெற்றுக்கொண்ட சாலமோன் நன்மை எது தீமை எது என்கின்ற இதை வகையறுக்கக்கூடிய டிசைன். அதே பகுதியிலே ஒரு சம்பவம் வருகிறது. என்ன சம்பவம் வருகிறது? வேசிகளான 2 பேர், 2 ஸ்திரீகள் ராஜாவிடத்திலே வந்து என்ன சொல்கிறார்கள்? ஒருத்தி சொல்கிறார், நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம். எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. நான் பெற்றெடுத்த 3ஆவது நாளிலே இவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இவ குழந்தை மரித்து போய்விட்டது. இரவோடு இரவாக மரித்த குழந்தை என்னிடத்திலே போட்டுவிட்டு என்னுடைய குழந்தை எடுத்து அவள் பக்கத்திலே போட்டு விட்டாள். இதுதான் ராஜாவிடத்திலே அந்த ஸ்ரீ சொல்லுகிறாள். ஆனா மற்ற ஸ்ரீ என்ன சொல்கிறாள்? இல்லை இல்லை, உயிரோடு இருப்பது என் பிள்ளை, மரித்தது அவளுடைய பிள்ளை என்று சொல்லி. பாருங்கள், ராஜாவிடத்தில் 2 பேரும் வாதாடுகிறார்கள். இந்த உயிரோடு இருக்கிற பிள்ளை என் பிள்ளைதான், மரித்தது அவளுடைய பிள்ளை என்று சொல்லி ராஜாவுக்கு குழம்பி போச்சு. இது எப்படி நியாயம் விசாரிப்பது? அவர் யோசித்து பார்த்தார். இந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது? ஆண்டவருக்கு ஞானத்தை கொடுத்திருந்தார். பாருங்கள், சேவைகளை அழைத்து, இதோ ஒரு பட்டயத்தை கொண்டு வா, உயிரோடு இருக்கிற குழந்தையை 2ஆக பிளந்து ஆளுக்கு பாதி கொடுத்துருவான்னு சொல்லி. மரித்த குழந்தையுடைய தாய் என்ன சொல்ல தெரியுமா? அது சரிதான், நீ என்ன செய்யும் அப்படியே செய்யும் என்று சொல்லி. ஆனால் உயிரோடு இருக்கிற குழந்தையின் தாய் என்ன சொன்னால் தெரியுமா? ஐயா, என் பிள்ளைய நீர் என்ன செய்ய வேண்டாம், கொண்டு விட வேண்டாம், அவளுக்கே கொடுத்துரும். ஆனால் மற்றவர்கள் என்ன சொன்னால், அது எனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்று சொல்லி. ஆனால் ராஜா இந்த உயிரோடு இருக்கிற குழந்தை தாய் இவள்தான் என்று சொல்லி அந்த குழந்தையை கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன அந்த சிறியனிடத்திலே உயிரோடு இருக்கிற குழந்தையை கொடுத்தாராம். 28ஆம் வசனம் சொல்கிறது, ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். தேவன் அருளின ஞானம்.
பாருங்கள், சகல கிழக்கத்திய புத்திரரின் ஞானத்தை காட்டிலும் இவருக்கு மிகுந்த ஞானம் என்று சொல்லி இதோ 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே படிக்கிறோம். சுமார் 3000 நீதிமொழிகள் எழுதியிருக்கிறார், சுமார் 1005 பாட்டுக்கள் எழுதியிருக்கிறார் என்று 32ஆம் வசனத்திலே படிக்கிறோம். சாலமோனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார். அன்பானவர்களே, யூகித்து யோசித்து நியாயம் விசாரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்ற பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 வயதிலேயே போதகர் நடுவிலே உட்கார்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 46ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் தேவாலயத்திலே போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கிறதையும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். 47ஆம் வசனம் சொல்கிறது, அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களை குறித்து பிரமித்தார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானம். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியை அவருடைய மாறுத்தரங்களை குறித்து பிரமித்தார்கள். இயேசு 52ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஞானத்திலும் விருத்தி அடைந்தார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். முதலாவது வருகிற ஞானம். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன். அதே சமயத்திலே தேவ ஞானம் அவருக்கு இருந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்து ஞானத்தோடு பேசுகிறார், ஞானத்தோடு பதில் சொல்லுகிறார், ஞானத்தோடு போதகர் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, டு டிசைன் எது சரி எது தவறு என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காண்பிக்கின்றார். ஒருவேளை விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் இயேசு கிறிஸ்து முன்பதாக. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். நீர் என்ன சொல்லுகிறீர்? எல்லாரும் குற்றம் சாட்டுகிறார்கள், சிறியோர் முதல் பெரியோர் வரை. ஆனால் இயேசு கிறிஸ்து அமைதியாக இருந்தார். சில சமயத்தில் நாம் என்ன செய்யணும்? அமைதியாக இருக்க வேண்டும். குனிந்து தரையில எழுதி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமைதியாக ஆண்டவர் ஞானம் விளங்க வாய் திறந்து ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த ஸ்திரீ மீது குற்றம் சாட்டின மக்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவன் மேல் கல்லெறியட்டும். பாருங்க, எவ்வளவு பெரிய ஞானம். எல்லாரும் பார்க்கிறாங்க, ஒருத்தர் எல்லாரும் அங்கே போய்விட்டார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானத்தோடு கேள்வி கேட்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? நீ போய் இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானத்தோடு பதில் சொல்கின்றார். அன்பானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும்
நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. இந்த உலக வாழ்க்கையிலே ஞானம் முக்கியம், உலக ஞானம் அல்ல. யாக்கோபு எழுதினவிடமாக கசப்பான வைராக்கியம், விரோதம் உலகத்திற்குரிய ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம், தேவ ஞானம். இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி நீங்களும் நானும் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் நீதிமொழியை பார்க்கிறோம், இடத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. ஞானமே முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம். உங்களில் ஒரு ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் தேவனிடத்திலே கேட்க கடவன். பெத்லெகேம் தேவ ஞானத்தை பெற்றிருந்தார். சகல வேலைகளையும் யோசித்து யூகித்து செய்தார். சாலமோன் தேவ ஞானத்தை பெற்றார். இதோ சரியான முறையில் நியாயம் விசாரித்தார். இயேசு கிறிஸ்து ஞானத்தோடு அங்கே பதில் சொல்லுகின்றார். இந்த அருமையான காலை வேளையில், இந்த மனமகிழ்ச்சி நாளில், இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு தேவ ஞானம் மிக மிக அவசியம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சூழ்நிலைகள், ஆனால் எங்களுக்கு என்ன பேசணும், எப்படி சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டும் என்ற அந்த பகுத்துணர்வுகின்ற அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் உங்களுடைய வழியிலே நடப்பதற்கு எனக்கும் எங்களுக்கும் அருள்தாரும் என்று சொல்லி கடவுளுடைய கரங்களை நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இயேசு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நமக்கு தேவ ஞானத்தை கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக 200 கீதங்களில் 424வது பாடலை பாடுகிறோம். 424 காலத்தின் அருமையை என்ற பாடலை நாம் பாடுகிறோம். Amen.
மகிமை நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிற இடங்களிலே உம்மை மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசை நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆம் கர்த்தாவே, கொடிதான ஒரு காலத்திலும் எங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான பாதுகாவலையும் கொடுத்து எங்களை போஷித்து வருகிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். தீமைகளுக்கும் நாச மோசங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் விக்கிடங்களுக்கும் விலக்கி மிகவும் ஆச்சரியமாக எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறீர். உம்முடைய அன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய காருண்யத்தையும் நாங்கள் நினைத்து எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். அன்பின் பிதாவே, ஆராதனைக்கு உரியவர் நீர். இந்த ஆராதனை மூலமாக நாங்கள் செலுத்தி இருக்கிற எல்லா விதமான துதி தோத்திரங்களையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். குறிப்பாக நாங்கள் செய்தியிலே கேட்டவனமாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஞானத்தினால் நிறைந்தருளும். ஆம் கர்த்தாவே, நீர்தான் ஞானத்தின் ஊற்று. ஒருவேளை தெய்வீக ஞானத்தை கொடுத்தருளும். இந்த லௌகீக ஞானமாகிய வைராக்கியம், கசப்பு எல்லாவற்றையும் எடுத்து போடும். தெய்வீக ஞானத்தினால் ஒவ்வொருவரையும் நிறைத்து இந்த உலகத்திலே உமக்கென்று உப்பாக ஒளியாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். எங்களுக்கு தந்திருக்கிற பணிகளுக்காக ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட பணியை ஞானத்தோடு விவேகத்தோடு மிகவும் நேர்த்தியாக செய்வதற்கு தகப்பனே உடைய ஞானத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். சாலமோன் ராஜாவுக்கு ஞானத்தை கொடுத்த ஆண்டவர் அந்த ஞானத்தின் நிமித்தமாக நீதியோடு நியாயத்தை அவர் வெளிக்காண்பித்த விடமாக என்னுடைய வாழ்விலும் ஆண்டவருடைய ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த சமுதாயத்தில் எங்கள் மூலமாக நீதியை வெளிக்காண்பிப்பதற்கு எங்களுக்கு அருள்தார். எல்லாவற்றிற்கு மேலாக இயேசு கிறிஸ்து இதோ ஞானத்திலே விருத்தி அடைந்தார். அதே ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறீர். ஞானத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அவ்விதமாக இந்த கால வேளையிலும் ஒவ்வொருவரையும் எல்லாருடைய பிள்ளைகளையும் விசேஷித்த ஞானத்தினால் நிறைத்து எங்களை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கும் வேண்டிய ஞானத்தை கொடுத்தரும். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பள்ளிகள் திறக்கவில்லை, கல்லூரிகள் திறக்கவில்லை. எங்களுடைய பிள்ளைகள் வீட்டிலே இதோ என்ன செய்வது என்று விழித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து இந்த காலங்களை நல்ல முறையில் செலவழிக்க, வீணான சிந்தையிலோ வீணான காரியங்களிலோ தங்களுடைய நேரத்தை செலவிடாது இப்படி வேத வசனம் சொல்லுகிற பிரகாரம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவ்விதமாக இந்த காலங்களிலே நல்ல பிள்ளைகளாக ஆண்டவரை இன்னும் அதிகமாக உம்மை கட்டி சேர, இன்னும் அதிகமாக உமக்குள் வளர்ந்து பெறுக. ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் ஞானத்தினால் நிறைந்தவர், தெய்வீக ஞானத்தினால் நிறைந்தவர் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பிள்ளையுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆவிக்குரிய நன்மைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். வாலிப தம்பி தங்கையருக்கா ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும். அவருடைய வாலிப நாட்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக தென்காசி வடக்கு சியோநகர் சேகரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சியோநகர் திருச்சபைக்காக, காசிவேந்தர்புரம் திருச்சபைக்காக, துரைசாமிபுரம் திருச்சபைக்காக, ஊர் மேலழகியான் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபைகள் வளர்ந்து பெருகட்டும்.
எங்களுடைய திருமண்டலத்தை நீர் ஆசீர்வதியும். தென்னிந்திய திருச்சபை ஆசீர்வதியும். அகில உலக திருச்சபை ஆசீர்வதியும். திருச்சபையின் நாயகம் நீர். உம்முடைய திரு ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டிருக்கிற திருச்சபை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருக நீர் உதவி செய்யும். அன்பின் கர்த்தாவே, சுகவீனமாய் விளைவினமாய் பொருளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்ல கருத்தினாலே தொட்டு அற்புத சுகத்தை ஒவ்வொரு நாளும் கொடுத்தருளும். சோர்ந்து போயிருக்கிற மக்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்துவீராக. சபையின் பிள்ளைகள் பற்பல இடங்களிலே தூர இடங்களில் இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். திருப்பணி செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். ஏழை எளிய மக்களை ஆசீர்வதியும். ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்களை ஆசீர்வதியும். இந்த கொரோனா என்ற சூழ் நிமித்தமாக ஆண்டவரே, வேலை இழந்து பொருளாதார தேவையோடு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக மக்களுடைய தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வருவாய் இழந்திருக்கிறதால் நீர் அறிவே சுவாமி. ஆண்டவரே, எங்களை காட்டிலும் நீர் கரிசனை உள்ளவர். எங்கள் மீது அன்பு கூறுகின்ற ஆண்டவர், நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபையாக இறங்கி இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகள் எல்லாம் சந்தித்தரணும். அன்பின் கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பெரிய காரியங்களை செய்க. எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதி. கர்த்தாவே, இந்த கொடிய நோய் முற்றிலுமாக ஆண்டவரை அழிந்து போகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்யும். உம்மால் எல்லாம் கூடும். ஆண்டவரே, நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த வேளையிலும் நாங்கள் கேட்டு தெரியாமல் விட்டுவிட்ட எத்தனையோ நன்மைகள் உண்டு சுவாமி. ஆமாண்டவரே, ஒவ்வொரு நன்மைகளையும் காலங்களில் கொடுத்து நீர் ஆசீர்வதியும். மீண்டுமாக எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி நம்முடைய திருக்கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் பொறுத்தருளும். துதி கன மகிமை போல் எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்க கடவர். கர்த்தருடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தருடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், சகல விதமான ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக யாவரும் சேர்ந்து 200 கீதங்களில் 593வது பாடலை பாடுகிறோம். கர்த்தர் தந்த ஈவுக்காக இந்த பாடலை நாம் பாடுவோம். Amen.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த ஆறாண்டிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டு நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. மாத்திரமல்ல, வரும் காலங்கள் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க எல்லாம் வல்ல ஆண்டவர் அருள் புரிவாராக. மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ.